இந்திய போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களின் நூற்றாண்டு விழா வத்தலக்குண்டில் நடைபெற்றது. இவ்விழா ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். இவ்விழாவில் மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களின் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழிகள் ஏற்றனர். வத்தலக்குண்டில் பிறந்த தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வத்தலக்குண்டு மண்ணில் மணிமண்டபம் அமைக்க வேண்டி இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி, பரிவார அமைப்புகள் அனைவரும் சபதம் எடுத்துக் கொள்கிறோம். வெண்கல பொருளால் விலையினை விரட்டி அடித்த சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு மணிமண்டபம் வத்தலக்குண்டில் அமைச்சு தீர வேண்டும் என்று இன்றைக்கு எல்லாருமே சபதம் எடுப்போம். சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு 100ஆம் ஆண்டினுடைய நினைவு தினத்தை அவர் பிறந்த மண்ணில், வத்தலக்குண்டு மண்ணில் கொண்டாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, பரிவார அமைப்பு அனைத்தும் சேர்ந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்த வத்தலக்குண்டில் பிறந்த சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக கவர்னர் அவர்களிடம் மனு கொடுத்தோம். மற்றவர்களுக்கெல்லாம் சிலைகள் அமைக்கின்றார்கள். கூடிய விரைவில் 2026 அன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தமிழகத்திலே வளர்ந்தே தீரும். அன்றைய தினம் வத்தலக்குண்டில் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு நாங்கள் வலியுறுத்தி அமைத்தே தீர்வோம் என்று இந்த இவருடைய நினைவு தினத்தில் எல்லா பேருக்கும் அனைவருமாக உறுதிமொழி ஏற்கின்றோம். வணக்கம். பாரதிய கட்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் முத்துராமலிங்கம் தினம் வத்தலக்குண்டில் பிறந்த சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய அவர்களுடைய நினைத்தை போற்றும் விதமாக பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார அமல் அனைவரும் சேர்ந்து கொண்டு சுப்பிரமணிய சிவா பஸ் நிலையம் அவருடைய படத்தை வைத்து மனுவி அவர் மரியாதை செலுத்தும் இந்த வத்தலக்குண்டு மண்டல், தெற்கு மண்டல் சார்பாக இந்த கூட்டப்பாக நடைபெற்றது. இந்த நினைவு கொண்டாடும் விதமாக பாரதிய கட்சி அவருக்கு கடந்த 1 மாதம் முன்பாக கவர்னர் அவர்களிடம் வத்தலக்குண்டு சுப்பிரமணிய தமிழ் பவர் நியூஸ் ஆதரவளித்து வரும் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முதலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.